இந்த ஆட்சியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? எனக்கு முன்னால் அண்ணன் சொன்னார், இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் பருகி 68 பேர் உயிரிழந்துட்டாங்க. அது மாநில அரசில் இருக்கின்ற காவல்துறை முறையாக விசாரிக்காது என்று சொல்லி நீதிமன்றத்தில் நாடி சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் நாடினோம். உயர்நீதிமன்றம் அது உண்மைதான், சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகிறாங்க. இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கமாக இன்றைக்கு காட்சியளித்துள்ளது. இன்று வரை சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இப்படி போய் மாறி மாறி இவர்கள் கொடுத்த தீர்ப்பின்படி கூட இன்று வரை நிரந்தரமாக சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்க முடியாத ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சாட்சி. ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபினா எப்படி சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும்? ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க, அவர் உடல்நல சரியில் போய் மருத்துவமனையில் சேர்ந்துட்டார், அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து இந்த தமிழ்நாடு அரசு தான் இன்றைக்கு யாரெல்லாம் டிஜிபி சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு பட்டியலை மத்தியில் இருக்கிற யூபிசிக்கு அனுப்புகிறாங்க. மாநில அரசு அனுப்புகின்ற அந்த பட்டியலில் 3 பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறாங்க. அதில் ஒருவரை மாநில அரசு தேர்ந்தெடுத்து சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபியாக அமைக்கணும். அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஏன்னா இவர்களுக்கு தேவையான ஆளுகள் இல்லை. இவர் சொல்லுகின்ற சொல்லுக்கு அடிபணியாதவர்கள் இருக்கின்ற காரணத்தினால அந்த நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல. இப்போ உச்சநீதிமன்றம் மீண்டும் உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்குது. 20ஆம் தேதிக்குள்ளே இதை முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்குது. இப்படி இந்த ஆட்சி இருக்கின்ற வரை மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது.